நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு அவன் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமேன். இந்த பரிசுத்த வசனத்திற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எலியாவை குறித்து நாம் தியானிக்கும் போது, இவன் தேவ வார்த்தையை சொல்லும் தீர்க்கதரிசி தான். ஆனாலும் ஒரு பெண் ஏசபேலுக்கு பயந்து, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சாவை விரும்பினான் இந்த எலியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இதேபோல் மற்றும் ஒரு தேவதாசன் தேவ மனிதன் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த ஒரு நல்ல ஒரு வழி நடத்தியதான மோசே வாழ்ந்தது போதும் என்று சிந்திக்கும் நேரங்களில் தேவனோ மோசேக்கு நீண்ட பயணத்தை வைத்திருந்ததாக பார்க்கிறோம். நாம் ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தால், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். நம் தேவன் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் காலங்களையும் நேரங்களையும் நியமித்துள்ளார். ஆனால் நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகளை கண்டு பயந்து என்னை எடுத்துக்கொள்ளும் என்றும் சிலர் சாப்பிடாமல் தேவன் தந்த அழகிய சரீரத்தை அழித்து கொள்வதும் ஒருவித தற்கொலை முயற்சியில்தான். உதாரணமாக, நீங்கள் பயணம் செய்ய ரயிலிலோ பஸ்ஸிலோ விமானத்திலோ ஒரு குறிப்பிட்ட தேதியில் பதிவு செய்துவிட்டு அதற்கு முந்தின நாளிலே வந்து ரயிலிலோ பஸ்ஸிலோ அல்லது விமானத்தில் ஏறி போக முடியவே முடியாது. அனுமதியும் கிடையாது. சரியான தேதியில் சரியான நேரத்தில் புக் செய்த ரயில், பஸ் அல்லது அந்த விமானத்தில் மட்டுமே ஏறிப்போனால் சரியான இடம் போய் சேர முடியும். பஸ் நிலையத்தில், ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்கும் ஏதோ ஒரு வண்டியில் ஏறினால் நாம் போய் சேர வேண்டியதான இடம் போய் சேரவே முடியாது. பிரியமானவர்களே, உங்களது நினைவுகளின்படி அல்ல, சர்வ வல்லவரின் நினைவுகளின்படி, அவரது வசன வழிகாட்டுதலின்படி நடக்க பிரயாசப்படுங்கள். உங்கள் வாழ்க்கை என்ற வாகனத்தை சர்வ வல்லவர் அவர் கையில் ஒப்படையுங்கள். நம் தேவனே நம்மை வழி நடத்தட்டும். மரண நாளின் மீதும் ஆவியை விடாதிருக்கவும் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமேன். God bless you.